தற்போது நாம் மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முக்கிய பல்கலைக்கழகமான மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தினுடைய வாசலில் தான் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த பல்கலைக்கழகம் தமிழ்நாட்டினுடைய ஒரு பாரம்பரியமான பல்கலைக்கழகங்களில் ஒன்றாக இருக்கிறது. ஒரு பழமையான பல்கலைக்கழகம். இதில் படித்து ஆயிரக்கணக்கான கல்வி மேதைகள் அதே போல தொழிலதிபர்கள் என பலரையும் உருவாக்கிய ஒரு முக்கியமான பல்கலைக்கழகம் இந்த பல்கலைக்கழகம். தென் மாவட்டங்கள் இருக்கக்கூடிய அந்த மாணவர்களுக்கும் இங்க இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக அமையப்பட்டதுதான் இந்த காமராஜர் பல்கலைக்கழகம். ஆனால் இந்த பல்கலைக்கழகத்தினுடைய நிலை என்பது தற்போது மிகவும் மோசமான நிலையில் உள்ளது. அனைத்துமே முடங்கக்கூடிய நிலையில் உள்ளது. இங்கு பேராசிரியர்கள் பற்றாக்குறை, குறிப்பாக நிதி பற்றாக்குறை கடுமையாக இருக்கக்கூடிய காரணத்தால் பேராசிரியர்களுக்கு மாதம் சம்பளம் கிடைப்பதே ஒரு பெரிய விஷயமாக இருப்பதாகவும், தேதி தள்ளி தான் அந்த சம்பளம் கிடைப்பதனால் அவர்கள் கடும் மன உளைச்சல் இருப்பதாகவும் குறிப்பிடுகிறார்கள். இந்த பல்கலைக்கழகத்தில் பணியாற்ற வேண்டிய ஆசிரியர் அல்லாத ஊழியர்கள், அந்த மற்ற பணிகளை பார்க்கக்கூடியவர்கள் 900 பேர் இருக்க வேண்டிய இடத்தில் வெறும் 450 பேர் மட்டுமே இருப்பதாகவும், 500 பேராசிரியர்கள் இருக்க வேண்டிய இடத்தில் 140 பேராசிரியர்கள் மட்டுமே இருக்கிறார்கள். மீதம் இருக்கக்கூடிய இடங்களுக்கு குறைவான எண்ணிக்கையில் கெஸ்ட் லெக்சரர் போட்டு பயன்படுத்தப்பட்டு பாடங்கள் நடத்தப்பட்டு வருவதாகவும் குறிப்பிடுகிறார்கள். இதன் காரணமாக இந்த பல்கலைக்கழகத்தின் நிர்வாகத்திறன், படிப்பு சொல்லிக் கொடுக்கக்கூடிய அந்த பாடம் நடத்தக்கூடிய திறன் உள்ளிட்டவை கடுமையாக பாதிக்கப்பட்டிருப்பதாக குறிப்பிடுகிறார்கள். குமார் என்பவர் இந்த பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தராக பணியாற்றி வந்தார். ஆனால் அவர் மே மாதத்தோடு அவர் எழுதி கொடுத்து விட்டு ஓய்வு பெற்று விட்டார். காரணம், இந்த பல்கலைக்கழகத்தில் போதுமான நிதி இல்லை, போதுமான பேராசிரியர்கள் இல்லை, அரசு ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு போதுமான அளவு இல்லை. எனவே தனக்கு உடல்நிலை சரியில்லை என கவர்னரிடம் லெட்டர் எழுதி கொடுத்து விட்டு அவர் ஓய்வு பெற்று விட்டார். கிட்டத்தட்ட முடங்கி போகக்கூடிய நிலையை எட்டி இருக்கின்றது. நம்மிடம் பல்கலைக்கழகத்தை சேர்ந்த ஊழியர் ஒருவர் இருக்கின்றார். அவர் இந்த பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள் குறித்து பேசுகின்றார். தற்போது மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் பல்கலைக்கழகம் கடுமையான நிதி நெருக்கடியில் உள்ளது. கடந்த பிப்ரவரி மாத ஊதியம் அலுவலர்களுக்கு இன்னும் வழங்கப்படாமல் உள்ளது. ஜூன் மாத அகவிலைப்படி, ஜனவரி மாத அகவிலைப்படி இன்னும் வழங்கப்படாமல் உள்ளது. ஏன் சார் நிதி நெருக்கடி? எவ்வளவு யூனிவர்சிட்டிஸ் இருக்கு, இத்தனை வருஷமா அது 1966 தொடங்கப்பட்ட ஒரு பழமை, இப்ப இத்தனை வருஷம் இல்லாத ஒரு நிதி நெருக்கடி ஏற்பட காரணம் என்ன? இங்கு துணைவேந்தர்கள் நியமிக்கப்படுகிறார்கள். அவர்கள் இந்த பல்கலைக்கழகத்தின் குறு மன்னர்களாகவே ஆட்சி செய்கிறார்கள். அவர்கள் இங்கு இருக்கும் நிதியை தவறாக பயன்படுத்தியதும், தவறான பணி நியமனங்கள் செய்ததனால் தணிக்கை குழுவின் ஆட்சேபனைக்கு பல்கலைக்கழகம் உள்ளாகியுள்ளது. எங்களுக்கு ஒரு மாத சம்பளமே 12 கோடி ஆகிறது. ஆக மொத்தம் ஒரு வருடத்திற்கு சம்பளம் மற்றும் பென்ஷன் 12 கோடி வருது. மொத்தம் 120 கோடி வருகிறது. ஆனால் தமிழக அரசு வெறும் 8 கோடி தான் ஒதுக்கியுள்ளது. பல்கலைக்கழகத்தினுடைய முன்னாள் துணைவேந்தர்கள் சரியா பண்ணல, ரெக்ரூட் பண்றதுல நிறைய விஷயங்கள் முறைகேடா நடந்திருக்குன்னு சொல்றீங்க. யார் அந்த மாதிரிலாம் பண்ண சார்? முன்னாள் துணைவேந்தர்கள் கல்யாணி மதியானம் எங்கிட்ட ஒரு 280 கோடிக்கு மேல ஃபண்ட் டெபாசிட் பண்ணி வச்சிருந்தோம். அந்த டெபாசிட் அந்த அம்மா உடைச்சு அந்த இருப்பு நிதியை பூரா செலவழிச்சிட்டாங்க. பிலிம் ஸ்டடிஸ் இந்த மாதிரி தவறான எடுத்து அந்த பணத்தை கையில இருந்த எங்க டெபாசிட் பணத்தை பூரா உடைச்சு செலவழிச்சிட்டு போயிட்டாங்க. அதனால எங்களுக்கு நிதி நிலைகளை கஷ்டப்பட்டு இருக்கோம். இப்ப நீங்க தமிழக அரசுக்கு வைக்கக்கூடிய கோரிக்கை என்ன? தமிழக அரசு எங்களுக்கு பிளாக் கிராண்ட் என்று சொல்லக்கூடிய தமிழக அரசின் கிராண்ட் ஒரு வருடத்திற்கு 150 கோடி எங்களுக்கு ஒதுக்கி தந்தால் தான் நாங்க நிம்மதியா பணி செய்ய முடியும். நிச்சயமாக தமிழ்நாட்டினுடைய கல்வித்தரம் இந்திய அளவில் புகழ் பெற்றது. மிக சிறந்த மாநிலமாக தமிழ்நாடு உயர்கல்வித்துறையில் திகழ்ந்து வருகிறது. அதற்கு காரணம் இது போன்ற பழைய பெருமை மிக்க பல்கலைக்கழகங்கள் தான். எனவே அவ்வளவு சிறப்பு மிக்க பல்கலைக்கழகம் ஒரு ஆண்டுக்கு 150 கோடி தேவைப்படக்கூடிய இடத்தில் வெறும் 8 கோடி தான் தமிழக அரசு கொடுத்திருப்பதாக குறிப்பிடுகிறார்கள். இது போன்ற ஒரு நிலை தொடர்ந்தால் இந்த பல்கலைக்கழகத்தை மூடக்கூடிய நிலை வரும் என இங்க இருக்கக்கூடிய பேராசிரியர்கள் ரொம்பவும் வருத்தம் தெரிவிக்கிறார்கள். எனவே தமிழக அரசு இந்த பல்கலைக்கழகத்தை ஏற்று நடத்த வேண்டும், விடுவிக்க வேண்டிய நிதிகளை எல்லாம் பெற்று தர வேண்டும் எனவும் இங்க இருக்கக்கூடிய பேராசிரியர்கள் கோரிக்கை வைக்கிறார்கள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.